கிரேஸ் டெபர்னக்கிள் அப்போஸ்தலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். புதன்கிழமை ஆடி மாதம் 1ஆம் திகதி 2026 ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு வாழ்வின் கருப்பொருள். இன்றைய தியான வசனம் மாற்கு 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தியானம். இந்த வருட ஆரம்பத்திலிருந்து தேவ ஊழியக்காரனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தை மையமாக வைத்து கருப்பொருளை தியானித்து வருகின்றோம். கடந்த சில நாட்களாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்களை மையமாக வைத்து தியானித்து வருகின்றோம். அந்த வசனங்களின் கருப்பொருள்தான் நம்முடைய வாழ்வின் இலக்கு, அதாவது நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கின்றது. நம் பாட்டிற்கு அங்கே செல்ல முடியாது. எனவே அங்கு நம்மை கூட்டி செல்லும்படியாக அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். வாழ்வின் கருப்பொருளை குறித்து அதிகமாக பேசினால் இது அதே பிரசங்கம். கீறல் விழுந்த இசைத்தட்டானது கீறல் விழுந்த இடத்தை கடந்து செல்லாமல் அந்த இடத்திலே தரித்திருந்து அந்த இடத்தில் உள்ள பாடலின் ஒரே வரியை திரும்ப திரும்ப இசைப்பது போல இருக்கின்றது. ஒவ்வொரு கிழமையும் பழைய கதைதான். செத்த பாம்பை அடிப்பதைப் போல பேசுகின்றார்கள் என்று விசுவாச மார்க்கத்தார் சொல்வதை கேட்டிருப்பீர்கள். ஒரு மாணவன் பாடசாலைக்கு சென்று அநேக வருடங்களாக கல்வி கற்று இறுதி பரீட்சையில் சித்தியடையாமல் போனால் அத்தனை வருடங்களாக அவன் பட்ட பிரயாசத்தின் பலன் என்ன? செழிப்பாக வளர்ந்து அழகாக காட்சியளிக்கும் திராட்சை செடியிலே கனிகள் இல்லாதிருந்தால் அந்த திராட்சை செடியின் செழிப்பிலும் அழகிலும் பலன் என்ன? தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார் என்று ஐஸ்வர்யத்தோடு வாழ்ந்து குடும்ப வாழ்வு கெட்டுப்போனால் அதனால் லாபம் என்ன? அதுபோலவே பல நன்மையான செயற்பாடுகளை செய்து தான தர்மங்களை நடப்பித்து அநேக நாடுகளுக்கு கடந்து சென்று சுவிசேஷம் அறிவித்து அநேகரை சபைக்கு அழைத்து வந்தோம். கனியற்ற வாழ்க்கை வாழ்ந்தால் அதனால் பலன் என்ன? இறுதி நாளிலே நல்ல கனி கொடாத மரங்கள் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதுபோலவே ஒரு விசுவாசியானவன் வாழ்நாள் முழுவதும் பிரயாசப்பட்டு நிரந்தர குடியிருப்பாகிய பரலோகத்தை அடையாமல் போனால் அதனால் அவனுக்கு பலன் என்ன? எனவே நம்முடைய குடியிருப்பை குறித்து திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி அதை நோக்கியே முன்னேறுங்கள். ஜெபம் செய்வோம். பரலோக தேவனே, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொண்டு உமக்கு பிரியமானது இன்னதென்று நான் சோதித்தறிய ஞானமுள்ள இருதயத்தை தந்தருள்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம்.